ஆக்சுவலாக அந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபில் பண்ணியிருக்கோம். வாட்டர் ப்ரூஃப் வித் அக்ரிலிக் ஃபினிஷோடு நான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேண்டம் கொடுத்துருக்கோம். ஒரு கட்லரி, ஒரு பிளைனும், ஒரு பேஸ்கெட் ஐட்டம் தான் கொடுத்துருக்கோம். பிளேட் ரைட் மாதிரி கொடுத்துருக்கோம். எல்லாமே ஹைட்ராலிக் தான். டோர் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் போட்டுருக்கோம். இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ச்சஸ் ஃபுல்லாகவே இட்டாக்ஸில் தான் கேட்டிருக்காரு. இட்டாக்ஸ் ஸ்பேஸ் தான் போட்டுருக்கேன். லாஃப்ட்டு மட்டும் எக்கோ போட்டுருக்கோம். அப்புறம் வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேண்டம் வேணும்னாங்க. எக்ஸ்ட்ரா டேண்டம் போட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்னி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகலான்னு சொன்னாங்க டோர். ஸோ அதனால் நான் பெயிண்டிங் ஏற்றிருக்கேன். ப்ளஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலுமினியம் டோர், அலுமினியம் விட்டு ப்ரொஃபைல் டோர் போட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் ஒன்றும் கொடுக்கல, பவர் கொடுக்கல. பவர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லாமே நம்ம டோர் தான் கபோர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். எல்லாமே உள்ள செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ட்ரம்முக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அந்த வீடியோ வந்து நாளைக்கு ஃபினிஷனாக ஃபினிஷ் பண்ண முடியல. அவசரமாக பண்ணி ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்கோம். ரைஸ் ட்ரம்மு பார்த்தீங்க அப்படின்னா ராவ் டைப் மாதிரி இருக்கும். ராவ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரைஸ் ட்ரம் உள்ள வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம 50% கஸ்டமர் வேணுட்டாங்க. அதனால் நம்ம என்ன ஐடியா பண்ணியிருக்கோம்னா ட்ராவ் டைப் மாதிரி கொடுத்துட்டு, இப்போ நம்ம டிவியோட ட்ராவில் கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம டிவியோட ட்ராவ் டைப் மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம ட்ராவ் இழுத்தோம் அப்படின்னா பாட்டமில் வந்து அந்த அடி பீஸுக்கு பதிலாக நம்ம ஸ்டீலில் வந்து நம்ம சிஎன்சி மாதிரி நம்ம அடித்தட்டு மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அந்த டைப். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி யூனிட்டு. பேண்ட்ரி யூனிட் எப்படின்னா நம்ம பேண்ட்ரி யூனிட் நம்ம ஃபிட் பண்ணலை, கொடுத்துருக்கோம். இப்போ அதே மாதிரி நம்ம கிச்சனில் போட்ட மாதிரி மேலே வந்து நம்ம ப்ரொஃபைலர் ரன்னிங் ப்ரொஃபைலர் போட்டிருக்கோம். அப்புறம் லோ டைப்பு நம்ம பிவிசி மெட்டில் தான், பிவிசி மெட்டில் நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் கீழே வந்து ஜஸ்ட் ட்ராயரு, அப்புறம் கீழே ஒரு கபோர்டு எல்லாம் நம்ம ஃபிட் பண்ணி கட் ஆகலை.